நண்பர்களே, இன்றைக்கு உங்களிடம் ஒரு எண்ணத்தை விட்டுவிட விரும்புகிறேன். உங்களை மகத்தானவராக மாற்றும் ஒரு செயல் என்ன? உங்கள் ஒவ்வொருவருக்கும் உலக வரலாற்றில் ஒரு பக்கம் உள்ளது. அந்த பக்கம் என்ன? நீங்கள் அந்த பக்கத்தை எப்படி உருவாக்குகிறீர்கள்? இது வளமுடன் குறிப்பிடப்படும். அவர்களின் ஆசைக்கு ஒரு பார்வை அளிக்க வேண்டும். என்னை என்னவாக நினைவில் கொள்ளப்படும்? நான் என்ன ஆக இருக்கிறேன்? நம்மில் ஒவ்வொருவரும் என்னை என்னவாக நினைவில் கொள்ளப்படும் என்று கேள்வி கேட்க வேண்டும். அதிபதி கூறினார், மே மாதத்தில் 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எப்படி இருக்கும் என்பதை முதன்முறையாக நாங்கள் பார்த்தோம். அப்புறம் மத்தியானத்தில் புதிய சோதனை நடத்தினோம். அது இந்தியாவை ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றியது. அதுவே எனக்கு இன்னொரு வகை மகிழ்ச்சியை அளித்தது. அப்பொழுது நான் சொன்னேன், சரி, இவையெல்லாம் சில மாறுபாடுகள், சில இடங்கள். நான் நாட்டுக்காக தயாராகிறோம் என்று சொன்னேன். நாட்டுக்காக நான் தயாராகினேன். இந்தியா 2020 திட்டம் 2020 ஆண்டுக்குள் இந்தியா எப்படி ஒரு பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடாக இருக்க முடியும்? 1998 நாங்கள் ஒரு திட்டம், ஒரு சாலை வரைபடத்தை வழங்குகிறோம். 2008 இருந்தது. முழு பகுதியும் குறிப்பிடப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த புத்தகம் இறுதியாக ஒரு புத்தகம் வந்தது, இந்தியா 2020. இது பிரபலமான புத்தகம். இந்த எல்லா விஷயங்களும் மற்றொரு போர், பாராளுமன்றம் விவாதித்தது மற்றும் அரசியல் ரீதியாக அவர்கள் அந்த நாட்களில் அதை ஏற்றுக்கொண்டனர். அப்படி எல்லா விஷயங்களும் நடந்தது. ஆனால் அவள் இன்று மாணவரை எதுவும் கவரவில்லை. நீங்க தெரியும் மாணவனே, நீங்க வகுப்பில் இருக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள். அவள் சொன்னாள், நான் இவையெல்லாம் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் கொடுத்தீர்கள், அது உங்களுக்கு ஆனந்தம் அளித்தது. ஆனந்தம் என்பது ஆனந்தம், சமத்துவங்கள் ஆனந்தம். இப்போது இறுதியாக நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் DRDL ஹைதராபாத்தில் இருந்தபோது நான் நிறுவத்தின் இயக்குநராக வேலை செய்தேன் மற்றும் கூடுதலாக கலவையியல் பொருட்களில் நிபுணத்துவம் பெற்றேன். கலவையியல் பொருட்களை எப்படி உருவாக்குவது என்பதிலும். அக்னி ஏவுகணை, அக்னிக்கான நான் வழங்கிய அறிமுகம். நான் என்ன என்று அழைக்கப்படும் வெப்பக்காப்பை எடுத்துச் செல்கிறேன், ஏனெனில் இது 15 மடங்கு ஒலியின் வேகத்தில் மீண்டும் நுழைந்தால் மீண்டும் நுழைவதற்கான நேரம் 2000 கிலோமீட்டர் செல்லும் முன் வெளியில் வெப்பநிலை சாதாரணமாக 4500 டிகிரி கெல்வின் இருக்கும். அது எரிந்து கொண்டிருக்கும். அது ஒரு தீயாக இருக்கும். அதாவது நாசா கோணத்தின் உள்ளே, வெப்பக்காப்பின் உள்ளே நீங்கள் எடுத்துச் செல்லும் பொருள், அது எந்த முக்கியமான பொருளாக இருந்தாலும், அது உங்கள் உள்ளே உள்ள வெப்பநிலையை நீங்கள் வைத்திருக்கும் அறை வெப்பநிலையைப் போலவே இருக்க வேண்டும். அதுவே தேவையாகும். எனவே நாங்கள் கார்பன் பொருள் என்று அழைக்கப்படும் ஒரு பொருளை உருவாக்கினோம். நீங்கள் கார்பன் கலவையை பற்றி அறிவீர்கள். இந்த கார்பன் பொருளை நாங்கள் உச்சியில் உருவாக்கினோம். இதனால் வெப்பநிலை மிகவும் உயர்ந்த தீயில் வரும்போது இது உள்ளே 28 டிகிரி செல்சியஸை பாதுகாக்கும். இதற்காக நாங்கள் மிகவும் எளிதான பொருளை பயன்படுத்தினோம். இதை அக்னி 1 என்றால் இது வெப்பக்காப்பு என்று அழைக்கப்படுகிறது. P.N. பிரசாத். அந்த நேரத்தில் அவர் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அவர் ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சையாளர். ஒரு நாள் அவர் என்னை சந்திக்க வந்தார். எலும்பியல் அறுவை சிகிச்சையாளர் என் ஆய்வகத்தை பார்வையிட வந்தார். நான் அவருக்கு மதிப்புமிக்க விஷயத்தை, வெப்பக்காப்பை காட்டினேன். அவள் எடுத்து வச்சாள். அவன் கண்டான், இது ரொம்ப எளிது, மிகவும் எளிது, மிகவும் எளிது. அவன் எப்பவும் ரொம்ப எளிதுன்னு சொல்றான். அதுக்கு பிறகு அது ரொம்ப எளிதாக இருந்தது. அது ரொம்ப கெட்ட வாசனை கொண்டது. நீங்க பாருங்க, மிகவும் உயர்ந்த வெப்பநிலை, வலிமை மிகவும் குறைவாகவே உள்ளது. எனவே வலிமை எப்போதும் குறைவாகவே இருக்கும். இதெல்லாம் மிகவும் கவர்ந்தது. அவர் சொன்னாரு, கலாம், நான் உன்னை என் எலும்பியல் வார்டுக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன், மருத்துவ அறிவியல் பரிசோதனைகளுக்கு. எனவே அவர் என்னை தனது கார் உள்ளே வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார், எலும்பியல் வார்டுக்கு. அங்கு 30-40 பேர் கால் அறுவை சிகிச்சை செய்யும் போது 15 இளம் ஆண்கள் மற்றும் பெண்கள் உள்ளனர். அவர்கள் போலியோ நோயாளிகளுக்கான காலிப்பர் அணிந்துள்ளனர். நீங்கள் தெரியும், அந்த காலிப்பர், இரு காலிப்பர்களும் சேர்ந்து 4 கிலோ எடை உள்ளது. அவர் எனக்கு சொன்னார், பாருங்கள், நாங்கள் சென்றவுடன் அவர்கள் அந்த காலிப்பரை அகற்றினார்கள். அவர்கள் அதை அணியவில்லை. நாங்கள் மருத்துவரை பார்த்தவுடன் உடனே அதை அணிய ஆரம்பித்தார்கள். அது மிகவும் எடை, மிகவும் அசௌகரியமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். நீங்கள் அந்த காட்சியை பாருங்கள். நீங்கள் ஏவுகணைக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான பொருள் பெற்றுள்ளீர்கள்.
நீங்கள் அந்த பொருளை பயன்படுத்த முடியாதா? எனக்கு சொன்ன பொருள், இதனை என் குழந்தைகளுக்காக பயன்படுத்துங்கள். ஆகவே இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டோம். நாங்கள் பரிமாணத்தை எடுத்தோம். நாங்கள் 22 போல்ட்களை எடுத்தோம். 2 வாரங்களில் 3 வாரங்களில் உருவாக்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் 15 காலிப்பர்கள். நாங்கள் இதனை ஓட்டம் எதிர்வினை ஆற்றுப்பொருளாக அழைக்கிறோம். நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? நான் அதை எடுத்தேன். மருத்துவமனைக்கு என் கூட்டணி குழுவுடன் சென்றேன் மற்றும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அதை பொருத்தினோம். அந்த குழந்தைகள் ஒன்றும் எளிதாக இருந்ததால அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஏனெனில் அந்த 4 கிலோ 400 கிராம் ஆகிறது. 4 கிலோ ஒரு 10-400 கிராம். குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். அப்போது தாய் இதை பார்த்தபோது நான் கண்ணீர் பார்த்தேன். அது எனக்கு கிடைத்த ஆனந்தம் என்று சொன்னேன். எனக்கு தோன்றுகிறது, நீங்கள் அனைவரும், என் உணர்வு என்னவென்றால், நீங்கள் அனைவரும் ஒரு நெகிழ்வான தொழிலில் இருக்கிறீர்கள். அன்புடன் வலியை அகற்றுவது மற்றும் அனுபவம் மிகவும் முக்கியம். ஒரு பக்கம் சிகிச்சை, மற்றொரு பக்கம் அன்பு. இன்று நான் திருவள்ளூரில் ஒரு பள்ளியில் இருந்தேன். ஒரு பெண் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாள். ஆனால் 12 கேள்விகள் இருந்தன. அவள் கேட்ட ஒரு கேள்வி, அவளது கேள்விக்கு முன் நான் பதிலளித்தேன். நான் அவள் எந்த வகுப்பில் படிக்கிறாள் என்று கேட்டேன். அந்த பெண் சொன்னாள், நான் 10+1. நீங்கள் எது பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவள் மருத்துவ பாடம் எடுத்திருக்கிறாள் என்று சொன்னால், அது உயிரியல், மருத்துவ அறிவியல் மற்றும் இயற்பியல், உயிரியல் அறிவியல், இந்த எல்லா விஷயங்களையும் அவள் எடுத்திருக்கிறாள். நீங்கள் ஒரு மருத்துவராக மாறுகிறீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஆம் என்று சொன்னேன். என் கனவு ஒரு மருத்துவராக மாறுவது. அதனால் நான் வலியை அகற்ற முடியும் என்று அவள் சொன்னாள். சிறுமி கூறிய அருமையான கருத்து. நான் வலியை நீக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், நான் சொன்ன பதில், நீங்கள் தெரிந்திருப்பது போல நாமெல்லாம் மனிதர்கள். நமக்கு ஒரு உயிரியல் இதயம் இருக்கிறது, இல்லையா? எப்போதும் நாங்கள் எல்லாம் ஒரு உயிரியல் இதயத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் மருத்துவர்கள் 2 இதயங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். உயிரியல் இதயத்தை தவிர அவர்களுக்கு இன்னொரு இதயம் இருக்க வேண்டும். எனவே நான் கேட்ட கேள்வி, 2வது இதயம் என்ன? நீங்கள் யாரும். நீங்கள் முடிவில் நான் சொன்னது, அது ஒரு கருணை இதயம். ஏனெனில் மருத்துவ சேவைக்கு நோயாளிக்கு கருணை தேவை. ஏனெனில் நீங்கள் ஒரு நோயாளியை மட்டும் சிகிச்சை செய்யவில்லை, நீங்கள் வலியுடன் நூற்றுக்கணக்கான நோயாளிகளை சிகிச்சை செய்ய வேண்டும். அந்த சூழலில் நீங்கள் கருணை மற்றும் அன்பு தேவை. எனவே நான் அனைத்து மருத்துவர்களையும் 2 இதயங்களை கொண்டதாக கற்பனை செய்கிறேன். நல்ல மருத்துவர்கள். இப்ப மருத்துவ தொழில். நண்பர்களே, நான் டாக்டர் பார்த்தா ஒரு முக்கியமான விஷயம், சஞ்சீவியின் வாழ்க்கை, டாக்டர் ராமமூர்த்தியின் வாழ்க்கை மற்றும் உங்கள் அனைவரின் வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒரு பெரிய பண்பு என நான் காண்கிறேன். அதை கூறுவது சிறந்த பண்புகளின் கலாச்சாரம். சிறந்த பண்புகளின் கலாச்சாரம். நீங்கள் அனைவரும் என்னை கேட்க முடியுமா? ஆம். கடைசி வரி. ஆம். இப்போது நண்பர்களே, நீங்கள் பல துறைகளின் மருத்துவ சமூகத்திற்கு சொந்தமானவர்கள். நீங்கள் சிறந்த பண்புகளின் கலாச்சாரத்திற்காக நிற்க வேண்டும். சிறந்தது யாதெனில் சீரற்றமாக கிடைக்காது. இது ஒரு செயல்முறை. இதில் ஒரு நபர் தொடர்ந்து தன்னை மேம்படுத்த முயற்சிக்கிறார். செயல்திறன் தரநிலைகள் அவர்கள் தங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றன. அவர்கள் தங்களின் கனவுகளை கவனத்துடன் செயல்படுத்துகிறார்கள் மற்றும் அவர்கள் கணக்கிடப்பட்ட ஆபத்துகளை எடுக்க தயாராக இருக்கிறார்கள். தங்களின் கனவுகளை அடைய செல்லும் போது தோல்விகளால் தடுமாறுவதில்லை. அவர்கள் முதலில் நிர்ணயித்த இலக்குகளை அடைய முயற்சிக்கும் போது தங்களின் கனவுகளை மேம்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களின் திறனை அடைய உழைக்கிறார்கள். இந்த செயல்முறையில் அவர்கள் தங்களின் செயல்திறனை அதிகரிக்கிறார்கள். இதனால் அவர்களின் திறனை மேலும் பெருக்குகிறார்கள். இது ஒரு முடிவில்லாத வாழ்க்கை சுற்றுப்பாதை நிகழ்வாகும். சிறந்த பண்புகளின் கலாச்சாரம். அவர்கள் மற்றவர்களுடன் போட்டியிடவில்லை, அவர்கள் தங்களுடன் மட்டுமே போட்டியிடுகிறார்கள். அது சிறந்த பண்புகளின் கலாச்சாரம். நீங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த பண்புகளுடன் தனித்துவமாக ஆக விரும்புவீர்கள் என்று எனக்கு உறுதி உள்ளது. ஏனெனில் அது தேவையானது. நீங்கள் ஒரு நோயாளியை பார்த்தால், நோயின் கண்டறிதல் முறை மாற்றப்படும் போது மற்றும் சிகிச்சை முறைகள் மாற்றப்படும் போது
நீங்கள் முழுமையாக புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரே பகுதி அதுதான். அதாவது உங்கள் அறிவு தொடர்ந்து கூடுதல் 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 தேவைப்படுகிறது. நண்பர்களே, நான் உங்களை எல்லாம் பார்த்திருக்கும் போது மருத்துவம் ஒரு பரிமாண மாற்றத்தை அனுபவிக்கிறது. ஜீனோமின் புரிதல், புரதங்களின் இயக்கவியல் மற்றும் செல்களின் பல்வேறு செயல்முறைகளை பார்க்கும் தொழில்நுட்பத்தின் திறன் ஆகியவை அனைத்தும் அழுத்தம் 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 என நோய்களின் அடிப்படையாக உள்ள அழுத்தத்தை அடையாளம் காண்கிறது. நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இந்த கண்டுபிடிப்புகளுடன் நோய்களின் அடிப்படை காரணிகளை புரிந்து கொள்ளும் அறிவியல் முன்னேற்றங்களும் வந்தன. இது நோயின் காரணத்தை கையாள்வதற்கான புதிய சிகிச்சைகளை உருவாக்குகிறது. வெறும் அறிகுறிகளை சிகிச்சை செய்வதற்கு பதிலாக எங்கள் மருத்துவ விஞ்ஞானிகள் மற்றும் சிகிச்சையாளர்கள் சுகாதார மற்றும் ஆராய்ச்சி துறையில் பணியாற்றும் போது பாரம்பரிய மருந்தியல் அணுகுமுறைகளை மீண்டும் பார்வையிடுவது அவசியம். மருத்துவம் மற்றும் சுகாதாரத்திற்கு அறிவியல் சிகிச்சை முறைகளை உருவாக்கி அவற்றை பல தீவிர மற்றும் நீண்ட கால நோய்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். நான் உங்களுக்கு அதாவது கடந்த ஆண்டு புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏனெனில் நான் அமெரிக்காவின் ஆண்டர்சன் ஆய்வகத்தை பார்வையிட்டேன். அறிவியல் இதழின்படி அட்வான்ஸ்டு ஆஃப் சயின்சஸ் AES என்று அழைக்கப்படுகிறது. புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சிகிச்சையின் மருத்துவ பரிசோதனைகளிலிருந்து நம்பிக்கைக்குரிய முடிவுகள் வெளிவந்தன. புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சிகிச்சை, இதில் சிகிச்சை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நேரடியாக புற்றுநோய்களை குறிவைக்கும் பதிலாக இலக்கு வைக்கிறது. புற்றுநோயில் புற்றுநோய் ஓட்டம் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை சிகிச்சை செய்வீர்கள், அது வேறு இடத்தில் தோன்றும். சரி, எனவே 2013 நடந்த ஆராய்ச்சி உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நேரடியாக புற்றுநோய்களை குறிவைக்கும் பதிலாக இலக்கு வைக்கிறது. சிகிச்சை T செல்கள் மற்றும் பிற நோய் எதிர்ப்பு செல்களை புற்றுநோயுடன் போராடச் செய்கிறது. இதுவரை இந்த செயல்முறை சில புற்றுநோய்களுக்கு மற்றும் சில நோயாளிகளுக்கு மட்டுமே செயல்படுகிறது. இது ஒரு முக்கியமான அறிவியல் முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த நோயின் இறுதி தாக்கம் என்ன என்பது தெரியவில்லை. இதுவரை கிடைத்த முடிவுகள் அதன் வெற்றியை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சிகிச்சை பல பிற நோய்களுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க வாய்ப்பு உள்ளது. எனக்கு கேட்கக்கூடிய ஒரே நபர் அர்தாமா. நான் அங்கு சில வாரங்களுக்கு முன்பு இருந்தேன். எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் நான் இளம் மருத்துவர்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைத்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். பேராசிரியர் சந்திரன் ஒரு ஆய்வகத்தில் கண் பராமரிப்பு தொழில் முனைவோர்களால் பொதுவாக பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நரம்பியல் குறைபாடுகளை கண்டறிய உதவுவதற்கான தனது வேலைகளை காட்டினார். அதை நான் வாசிக்கிறேன். பேராசிரியர் சந்திரன் அவர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் இருந்து நான் பார்வையிட்ட ஒரு ஆய்வகத்தில், புற்றுநோய் ஆய்வகத்தில், கண் பராமரிப்பு தொழில் முனைவோர்களால் பொதுவாக பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நரம்பியல் குறைபாடுகளை கண்டறிய உதவுவதற்கான தனது வேலைகளை காட்டினார். ஒளி ஸ்கேனர் சாதனங்களை பயன்படுத்தி அவரது குழுக்கணின் உள்ளே, குறிப்பாக ரெட்டினாவை வரைபடம் செய்கிறார்கள். அவர்கள் மேலும் முன்னேறி கண் மற்றும் மூளைக்கு நரம்புகள் மற்றும் ஒளி உணரிகள் கொண்டு செல்லும் ரெட்டினாவின் சிறிய திறப்பான ஒளி நரம்பை இலக்கு வைக்கிறார்கள். மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்கள் மூளையின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள ஒளி நரம்புகளை பார்த்து அதன் நீண்ட மற்றும் குறுக்கு பகுப்பாய்வு படங்களை உருவாக்க முடிகிறது. அவர் எனக்கு பல படங்களை காட்டினார். இந்த படங்கள் எந்த ஒரு விசித்திரமான நரம்பியல் மாதிரியை அல்லது எந்த ஒரு சாத்தியமான அசாதாரண நரம்பியல் வடிவத்தையும் தெளிவாக காட்டுகின்றன. எனவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பேராசிரியர் சந்திரன் மற்றும் அவரது குழு ஆரம்ப குறைபாடுகளை அடையாளம் காணவும் வழக்கமான பகுதியில் தடுப்பு சிகிச்சையை வழங்கவும் முடிகிறது. இப்போது நண்பர்களே, மருத்துவ பராமரிப்பின் 6 நன்மைகள் பற்றி நான் கூற விரும்புகிறேன். இது மருத்துவ பராமரிப்பில் நமக்கு இருக்க வேண்டியவை. இப்போது ஒரு மருத்துவ பராமரிப்பாளர் கொண்டிருக்க வேண்டிய 6 நன்மைகளை உங்களுடன் பகிர்வேன். இந்த புத்தகம் மருத்துவம் மற்றும் கருணை என்ற தலைப்பில்
ரிப்போச்சி என்ற பௌத்த மங்களரால் எழுதப்பட்டது. இதனை டேவிட் ஆர் இணைந்து எழுதியுள்ளார். ஸ்ரீம் எம்டி. இது ஒரு அழகான புத்தகம். புத்தகத்தின் பெயர் கருணை மற்றும் மருத்துவ பராமரிப்பு. அவர் மற்றவர்களின் படி முதன்மை நன்மை தானியம். அதுதான் மருத்துவருக்கு தாராள மனது இருக்க வேண்டும். இரண்டாவது நல்லுணர்வு தூய நெறிமுறை. ஏனெனில் இப்போது நான் நெறிமுறையின் துறையில் ஒரு நிபுணரை இங்கே உள்ளதை அறிந்து மகிழ்கிறேன். அந்த நிபுணர் யார் என்று நான் அறியலாமா சார்? அவர் மருத்துவ நெறிமுறையில் சிறப்பு பெற்றவர். பி எம் ஹெக்டே. சரி, முதலில் நல்லுணர்வு தானியம், இரண்டாவது நல்லுணர்வு தூய நெறிமுறை, மூன்றாவது பொறுமை. ஏனெனில் நீங்கள் வலியின் குழப்பத்தில் இருப்பீர்கள். உங்கள் மருத்துவர் அல்லது நர்சுகள் எப்போதும் அதில் இருக்கிறார்கள். அதனால் பொறுமை முக்கியம். நான்காவது விடாமுயற்சி. மருத்துவர் ஒருபோதும் ஒதுங்க மாட்டார். அவர் எப்போதும் சொல்வார், நான் இந்த நிலையை காப்பாற்றலாம், அல்லது நோயை தடுப்பேன், அல்லது நோயை குணமாக்கலாம். ஐந்தாவது நல்லுணர்வு தூய கவனத்தை வளர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு நோயாளியை பார்க்கும்போது என் மருத்துவர் என்னை பார்ப்பதை அவர் உணர வேண்டும். என்னை முழுமையாக பார்க்கிறார். நீங்கள் நோயாளியை பார்த்து அவருக்கு நீங்கள் எப்படி சிகிச்சை அளிக்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இது நோயாளியின் தூய கவனத்தை வளர்க்கிறது. கடைசி நல்லுணர்வு புத்திசாலித்தனம். அதாவது நாட்டின் எந்த துறையிலும் உலகின் எந்த பகுதியிலும் புதுப்பிப்பு தேவைப்படுகிறது. ஏனெனில் மருத்துவத் துறையில் உபகரணங்கள் மற்றும் சிகிச்சைகள் தினமும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதற்காக இன்டர்நெட் இருக்கிறது. இந்த நல்லுணர்வுகள் பராமரிப்பாளர்களுக்கு மனித நேயமான இதயத்துடன் சக்தி அளிக்கும். இங்கே மற்றும் பிற இடங்களில் உள்ள மருத்துவர்கள் இந்த 6 நல்லுணர்வுகளையும் கொண்டிருப்பார்கள். இது சுகாதார அமைப்பில் குடிமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். எனவே இறுதியாக நான் என்ன நினைவில் இருக்கப் போகிறேன் என்பதை கூற விரும்புகிறேன். நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சிந்தனை விட்டுவிட விரும்புகிறேன். உங்களை மகத்தானவராக மாற்றும் ஒரு செயல் என்ன? உங்களில் ஒவ்வொருவருக்கும் உலக வரலாற்றில் ஒரு பக்கம் உள்ளது. அந்த பக்கம் என்ன? நீங்கள் அந்த பக்கத்தை எப்படி உருவாக்குகிறீர்கள்? அது வளமுடன் குறிப்பிடப்படும். உங்கள் ஆவலுக்கு ஒரு கண்ணோட்டம் அளிக்க வேண்டும். நான் என்ன நினைவில் இருக்கப் போகிறேன்? நான் என்னவாக இருக்கப் போகிறேன்? நம்மில் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். நான் என்ன நினைவில் இருக்கப் போகிறேன்? இந்த கேள்விக்கு நீங்கள் சில வரிகளில் ஒரு பதிலை கண்டுபிடித்தால் அந்த புதுமையான யோசனை உங்கள் வாழ்நாளின் மீதியெல்லாம் உங்களை இயக்கும். நமது புதுமையான பணியில் நீங்கள் கண்டிப்பாக வேறுபட்ட யோசனைகளை நினைத்திருப்பீர்கள். அவை என்ன? நான் உங்களுடன் சேர்ந்து கற்பனை செய்யலாமா? நான் மருத்துவர் அல்ல, ஆனால் நான் உங்களுடன் சேர்ந்து கற்பனை செய்ய விரும்புகிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் உங்கள் நினைவில் இருக்க வேண்டிய உங்கள் சொந்த கண்ணோட்டத்தை உருவாக்குவீர்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்த ஒளியை பார்க்கும்போது உடனே ஒரு நபரை நினைவில் கொண்டு வருகிறோம். மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது என்றாலும் அது மிகவும் பழமையானது. ஆனால் அதை பயன்படுத்தியவர் தாமஸ் ஆல்வர்ஸ். நீங்கள் இந்த ஒளியை பார்த்தால் தாமஸ் ஆல்வர்ஸ் நினைவில் வருகிறது. தொலைபேசி மணி ஒலிக்கும் போது நீங்கள் அலெக்சாண்டர் கிரஹாம் நினைவில் கொண்டு வருகிறீர்கள். 2 நோபல் பரிசுகளை பெற்ற பெண்மணியையும் நீங்கள் நினைவில் கொண்டு வருவீர்கள். அது மதாம் கியூரி. ஏனெனில் ஒரு பரிசு ரேடியம் கண்டுபிடிப்புக்கு, மற்றொன்று அவர் ரேடியம் பயன்படுத்தி புற்றுநோய் நோயாளிகளை சிகிச்சை அளித்ததற்காக அவளுக்கு 2 நோபல் பரிசுகள் கிடைத்தன. அவர்கள் எல்லாம் தனித்துவமான மனிதர்கள். என்னால் என்ன நினைவில் இருக்கப் போகிறேன்? நீங்கள் இன்று வேறுபட்ட மற்றும் புதுமையான ஒரு பணியை பற்றி கண்டிப்பாக யோசிக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள்? நான் என்ன நினைவில் இருக்கப் போகிறேன்? நான் உங்களுடன் சேர்ந்து கற்பனை செய்யலாமா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த கண்ணோட்டத்தை உருவாக்குவீர்களா? நான் எல்லை நிலைமையை அமைக்கவில்லை. நீங்கள் அனைத்து நோயாளிகளுக்கும் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி கொண்ட சிரிப்புகளை கொண்டு வருவதற்காக நினைவில் இருக்கப் போகிறீர்களா? நோயாளி உங்களை அடையும் போது நீங்கள் நோயாளிகளால் வேட்டையாடப்படுவீர்கள். ஆனால் சிரிப்பு, நீங்கள் சிரிப்புகளை கேட்க முடியுமா? உங்களுக்கு உதவுவதற்காக நினைவில் இருக்கப் போகிறீர்களா? மலேரியாவுக்கு எதிரான
ஒரு தனித்துவமான செலவினமில்லா தடுப்பூசியை உருவாக்குவது. மலேரியா எங்கள் நாட்டிலிருந்து போகவில்லை. இதனால் மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களை, பெரும்பாலும் குழந்தைகளை மற்றும் சிக்கலில் உள்ளவர்களை காப்பாற்றுகிறார்கள். அவர் ஒரு சாலை வரைபடம் உருவாக்குவதற்காக நினைவில் இருக்கப் போகிறாரா? நாட்டின் முழுவதும் உள்ள 23,000 முதன்மை சுகாதார மையங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க இது தொலைவில் உள்ள பகுதிக்கு மிகவும் தேவையான முதன்மை சுகாதார வசதிகளை வழங்க உதவும். மதராஸ் மருத்துவர்கள் மதராஸில் இருக்க விரும்புகிறார்கள். யாரும் முதன்மை சுகாதார மையங்களுக்கு செல்ல விரும்பவில்லை. அவர் தடுப்பு சுகாதாரத்தின் வீரராக நினைவில் இருக்கப் போகிறாரா? இது மிகவும் முக்கியம் சார். கார்டியாலஜி, நீரிழிவு நோய் போன்ற துறைகளில் தடுப்பு சுகாதார பராமரிப்பின் சாம்பியனாக அவர் நினைவு கூறப்படுவாரா? தொற்று நோய்கள் நீங்கள் சிறந்த ஆசிரியராக இருப்பீர்கள். ஏனென்றால் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் நோயாளி தனியாக வரவில்லை. அவர் தனது குடும்பத்துடன் வருகிறார். நோயாளி குணமாகும் போது அவருக்கு எப்படி நோய் வந்தது என்று நீங்கள் அவருக்கு சொல்லும் போது அவர் ஆசிரியராகிறார். அதை தடுக்கலாம். அவர் உங்கள் மீது கவனம் செலுத்துவார். அவர் உங்களை கவனிப்பார். நோயுற்ற நோயாளிகளின் குடும்பங்களுக்கு தடுப்பு கவனிப்பில் சிறந்த ஆசிரியராக அவர் நினைவு கூறப்படுவாரா? அவர் புற்றுநோய் மற்றும் HIV போன்ற நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிப்பதில் தனித்துவமான முறையில் பங்களிக்குவதற்காக நினைவில் இருக்கப் போகிறாரா? இப்போது நண்பர்களே, தேவையுள்ள நோயாளியின் வலியை நீக்குவதற்கான உங்கள் பணியில் வெற்றி பெற நீங்கள் அனைவருக்கும் என் சிறந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும்.